நம்ம நோய்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம உடம்புல ஏதாவது நம்ம இயல்பா இயங்கிட்டுருப்போம். அந்த இயல்பான சூழ்நிலைக்கு நம்ம மாற்றமா உடல் மாறும்போது நோயா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனா உண்மையா அது நோய் கிடையாது. அது ஒரு ஒரு தொந்தரவு நமக்கு பண்ணுது. அது வந்துட்டு உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம, அத நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ முறைக்கு நம்ம போறோம். ஏன் மருத்துவ முறைக்கு போறோம் அப்படின்னா, அத நம்ம நோயா எடுத்துட்டோம்ல. அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துட்டோம். அது பிரச்சனை கிடையாது. உடம்பு வந்துட்டு தூய்மைப்படுத்துது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா பொறுமையா இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திட்டோம். ஏன்னா உடம்புல ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. ஏதாவது ஒரு உடம்புல ஏதோ என்னென்ன தொந்தரவு பண்ணாலும் அத நோய் அப்படிங்கிற பேர நம்ம கொண்டு வந்ததன் காரணமா, அந்த நோய்க்கு நம்ம சிகிச்சை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழக்கமா வந்தனால, நம்ம ஒரு மருத்துவ முறைக்கு தேடி போறோம். எந்த மருத்துவ முறை தேடி போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்குறோம். இப்ப நம்ம சம்பாதிக்கிறதே பார்த்தா குறைவான வருமானமா தான் இருக்கும். ஆனா நம்ம போய் செலவு பார்த்தீங்கன்னா, உடம்பு நல்லாகணுங்கிறதுக்காக கடன வாங்கிட்டாவது பெரிய டாக்டர போய் பார்ப்போம். ஏன்னா நமக்கு நல்லாகணும் அப்படிங்கிறது விருப்பமா இருக்கா இல்லைங்களா? அதுக்காக தான். அதே சமயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த நேரத்தில வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில எது சிறந்ததா இருக்கு? எது நல்லதா இருக்கு? அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம விருப்பங்கள மறந்ததன் காரணமா தான். விருப்பங்கள் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு நோயின்னு வந்துருச்சுங்க. அப்போ உங்களுக்கு மனசுல ஃபர்ஸ்ட்டு என்ன எண்ணம் வருதுன்னா, நல்லாகணுங்கிற எண்ணம் வருது. நல்லாகணுங்கிற எண்ணம் வந்ததின் காரணமா தான், நீங்க வந்து கடன் வாங்குறீங்க. ஒரு உயர்ந்த சிகிச்சை முறைக்கு மிகப்பெரிய டாக்டர்ட்ட போய் பார்க்குறீங்க. அந்த அந்த விருப்பம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, நல்லாகணும்னு வந்துச்சுல்ல, அத நம்ப வேண்டியது தானே. நீங்க ஏன் அந்த நல்லாகணுங்கிற வார்த்தை ஒரு ஒரு டாக்டர்ட்ட போய் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த விருப்பம் என்னவா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, உடனே தலைவலி வருது. நல்லாகணுங்கிற எண்ணம் தானே வருது. உடம்புல திடீர்னு காய்ச்சல் வருது. நல்லாகணுங்கிற எண்ணம் வருது. அந்த நல்லாகுற எண்ணத்த நம்ம நம்பாம, அத ஏற்றுக்கொள்ளாம, அத அத நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன் அப்படின்னா, நம்ம அப்படி பழக்கப்படுத்திட்டோம். அந்த சிகிச்சையாளர்ட்ட போகும்போது அவர் நல்லாகும்ன்னு சொல்லுவாரு. ஆனா, இப்ப இருக்க எந்த மருத்துவரும் என்ன சொல்றாங்கன்னா, நல்லாவும் அப்படிங்கிற வார்த்தை சொல்றதில்ல. ஒரு காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒ ஒரு ஒரு மருத்துவர் இருக்காருன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மருத்துவ தொழிலா அது இருந்துச்சு. இந்த காலகட்டங்கள்ல என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மருத்துவ முறைகளும் வியாபாரமாக, மருத்துவர் வந்து வியாபாரியாக மாறிட்டாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, வர்ற மக்கள்ட்ட எப்படி சம்பாரிக்கணும். இப்போ அவங்க நாவுகள்லேருந்து நல்லாவுங்கிற வார்த்தை வர்றதே இல்ல. அந்த ஒரு வார்த்தைய கேட்கறதுக்காக தான் நம்ம டாக்டர்ட்ட போறோம். இல்ல சார் நீங்க சொல்றது பொய்யி. அது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்டா, இந்த விஷயம் நீங்க கேளுங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர்ட்ட போறீங்க. அவர் நல்லாகாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த டாக்டர்ட்ட போறீங்க. அவரும் நல்லாகாதுன்னு சொல்றாரு. அப்படியே நீங்க டாக்டர்ட்ட யாருமே என்னன்னு சொல்லலாம், உலகத்துல இந்த நோயே நல்லாகாதுங்க. இது குணமாக்க முடியாத ஒரு நோய். மிகப்பெரிய கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்க ஏன் ஒவ்வொரு டாக்டரா போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? திரும்ப நீங்க சொன்ன டாக்டர்ட்ட ஏன் நீங்க திரும்ப போறீங்க? இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் காரணமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க மனசுல ஆழமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்க, சிந்தனை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன இருக்குன்னா, அந்த விருப்பம் இருக்கு. நல்லாகணும், நல்லாயிரணும், சுகமாயிரணுங்கிற அந்த விருப்பம் இருப்பதன் காரணமா தான் நீங்க ஒவ்வொரு டாக்டரா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா, ஒவ்வொருத்தரா தேடி தேடி போயிட்டே இருக்கிறீங்க. அதே சமயம் என்னன்னா, அதே டாக்டர் நீங்க ஏன் திரும்பி போறீங்கன்னா, நல்லாகுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்காக தான் நீங்க திரும்ப போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது நல்லாகணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லணும், அத கேட்கணும். இதெல்லாம் என்னன்னா, உங்க பொருள் அப்படிங்கிறத அதன் அடிப்படையிலே வாழ்ந்ததன் காரணமா இறையருள் நம்ம மறந்துட்டோம். ஒவ்வொரு நபரும் இறையருள் பக்கம் திரும்புங்க. ஏன் திரும்பணும் அப்படின்னு சொன்னா, உங்க மனசுல நல்லாகணும்னு வந்துருச்சுல்ல, அத நம்ப வேண்டியதுதானே, நல்லாயிரும்ல. நீங்க ஏன் போறீங்க? சரி, அது அது முடியல. சரி ஒருத்தர்ட்ட போறோம். போகும்போது அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்கன்னா, நம்மள வந்துட்டு அலைக்கழிக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள நம்மள சிரமப்படுத்துறாங்க. இப்ப இவ்வளவு நடந்தும் நம்ம ஏன் திரும்ப அதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சிந்தனை செய்யாம, அந்த இறை அறிவிப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சு. நல்லாவுன்னு வந்துருச்சு. அத ஏத்துக்க வேண்டியதுதானே. இந்த உங்க நோய்க்கு காரணமே என்னன்னு சொன்னா, இது இறை நிராகரிப்பு தான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்கள்லயும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும், நல்லா அமையும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம அத ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஏத்துக்காததன் காரணமா என்ன பண்றோம் அப்படின்னா, கவலைக்கு உள்ளாயிர்றோம். கவலைக்கு உள்ளாகும்போது நம்முடைய வயிறு, மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு பாதிக்கப்படுது. எப்போ வயிறு, மண்ணீரல் உறுப்பு வந்து பலகீனமாக்கப்படுது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆக மாட்டேங்குது. இதுலேருந்து நோய்கள் உருவாக்கப்படுது. உங்களோட ஆரம்ப நோய் அப்படிங்கிறது உங்களுடைய இறை நிராகரிப்பு தான். உங்க மனதில என்னென்ன விருப்பங்களாக இருக்குதோ அதை ஏற்றுக்குங்க. அத வந்து நிராகரிக்காதீங்க. அதை நிராகரிச்சீங்க அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு சொன்னா, கவலைக்கு உள்ளாவீங்க. உங்களுடைய இறை நம்பிக்கை, இயற்கை மேல நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சு போய், அவநம்பிக்கை ஏற்பட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த அவநம்பிக்கையிலேயே வாழ்ந்து, ஒரு சந்தேகம் அப்படிங்கிற நிலையில இருப்பீங்க. யார் எது சொன்னாலும் சந்தேகப்படுவோம்.
யார் எந்த விஷயத்தை கேட்டாலும் சந்தேகப்படுவோம். சரி, நம்ம இதுதான் சந்தேகப்படுறோம் அப்படின்னா, நம்ம மனசில் வந்த இறை அறிவிப்பையும் உங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. அந்த சந்தேகத்தின் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னால், நல்லாவும் இல்லை வாழ்க்கை சிறப்பாமையும், என்னோடய பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அதாவது உங்களுக்கு என்னவா இருக்கட்டுமே, அது அது சரியாயிரணும், அது வந்துட்டு ஒரு முறைப்படுத்தப்பட்டுரும், அதுக்குண்டான தீர்வு இருக்குது, நல்லாயிருங்கிற அந்த அந்த சந்தேகப்பட்டீங்க, நிராகரிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த அவநம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ விருப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் விரும்புங்க, எனக்கு மட்டும் நோய் நல்லாகணும், நல்லாகும் அப்படின்னு விரும்புங்க. அந்த விருப்பம் தான் முதல் படியாக இருக்குது. அந்த விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க. உங்கள் மனசில் என்னவா இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நல்லாகணும்னு இருக்குல்ல, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வது முதல் ஸ்டெப்பாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் யோசிங்க, இப்போ எனக்கு நல்லா ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் வந்துருச்சு. இப்போ என்னோடய விருப்பத்துக்கு நம்ம ஒருத்தர் போய் கேட்குறோம், அவர் நல்லாகாதுன்னு சொல்கிறாரு, நம்ம ஏன் அவர்கிட்ட போகணும்? இப்போ உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. உங்கள்கிட்ட ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களை பார்க்கக்கூடிய நபர், நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன்னு அந்த நபர் போய் நம்ம பேசவே மாட்டோமே. ஏன்னா அவன் என்னோடய விருப்பத்துக்கு அவன் எகென்ஸ்டாக பேசுகிறான். அப்போ அவன் வந்து நெகட்டிவ் பர்சனாக இருக்கிறான். அவன் நமக்கு ஆகாதுன்னு நம்ம என்ன ஒதுங்கி போயிடுறோம். இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் உடம்புல ஒரு நோயின்னு வரும்போது நமக்கு பயம் வந்துடுது. நமக்கு தான் சந்தேகங்கிற ஒரு பிரச்சனை இருக்கா இல்லைங்களா? அந்த அவநம்பிக்கை இருக்குது. அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாதன்னு காரணமாக நம்ம என்ன பண்ணால் திரும்ப திரும்ப அந்த யார் நமக்கு எதிராக பேசுகிறாங்களோ அந்த நபர்கிட்டே திரும்ப திரும்ப போகிறோம். இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய உள்ளங்களில் என்ன விருப்பமாக இருக்கோ அந்த விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் நோய் நல்லாகாது. ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, உங்களுடைய மனசுக்கும் நீங்கள் யாரை போய் சந்திக்கிறீங்களோ ஒரு மருத்துவத்திற்காக, மருத்துவம் கண்டிப்பாக தேவையில்லை. ஆனால் அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மனசில் இருக்க வார்த்தைக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ரெண்டும் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி நபர்கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு நல்லாகுமே தவிர, மற்ற யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு நல்லாகாது. இப்போ இருக்கிற நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் வந்து என்னென்னு சொன்னால், யார்கிட்ட வேணால் நீங்கள் போங்க, எந்த வகையான மருத்துவராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து காசை வாங்கணும், பணத்தை வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்களே தவிர, உங்களை குணப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் உங்கள் கண்ணுக்கு தென்படவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பண நோக்கமே இல்லையே. அவங்க வந்துட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருப்பாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு மருத்துவர் ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முதல் படி என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, அவர் அந்த மருத்துவத்தை வந்துட்டு தொழிலாக பண்ணாமல் அதை வந்துட்டு ஒரு சேவையாக செய்யணும். அதே சமயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்டருந்து எனக்கு பணம் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த பணம் எதுக்காக வாங்குது அப்படின்னு சொன்னால், அந்த பணம் வாங்கும் பொழுது அந்த நபர்கிட்ட வந்து பெருமை குறையும். பெருமை குறையும்போது அது ஒரு முறையாக இருக்குது. அப்போ என்னென்னா, அதை வாங்கும் பொழுது அவர் கஷ்டப்பட்டு அந்த சம்பாரித்த பணத்தை அவர் கொடுக்கும்போது அவர்கிட்டருந்து பெருமை போகுது. அதே சமயம் அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவர்கிட்டருந்து ஒரு விஷயம் அவருக்கு போகும்போது கண்டிப்பாக என்னென்னா அதற்குரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் அடிப்படையாக இருக்குதே தவிர, உங்களுக்கு நோய் நல்லாகணும் அப்படின்னு சொன்னால், அந்த விருப்பத்தை நீங்கள் நம்பாமல் கண்டிப்பாக நோய் நல்லாகாது. உங்கள் மனதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு அதை நம்புங்க. ரெண்டாவது அதுக்கு தகுந்தாற் போல் சரியான நபர்கிட்ட போய் பாருங்கள். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நல்லாகணும் அப்படின்னு நம்பிட்டீங்கள்ல, அப்புறம் நீங்கள் திரும்பவும் ஒவ்வொருத்தட்டையாக போய் திரும்ப திரும்ப பார்க்காதீங்க. ஏதோ ஒருத்தரை போய் சூஸ் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட போய் சிகிச்சை எடுங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த விருப்பங்களில் அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த விருப்பங்களே வாழ்ந்துட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிரும். ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால், நீங்கள் உங்கள் மனசில் இருக்க விருப்பத்தை அதே போல் அந்த விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பாருன்னு சொன்னால், உங்கள் மனசில் விருப்பமாக இருக்குல்ல, அதை ஏற்றுக்குங்க, நல்லாயிரும் தான் சொல்லுவாரே தவிர, தொடர்ந்து எங்கிட்ட வாங்கன்னு சொல்ல மாட்டார். ஒரு சிறந்த மருத்துவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் உங்களை அவரின் பக்கம் திருப்பாமல், அவருடைய மருந்தின் பக்கம் திருப்பாமல், அவருடைய சிகிச்சையின் பக்கம் திருப்பாமல், உங்களையே இயற்கையின் பக்கம், இறைவனின் பக்கம் திருக்கக்கூடிய நபராக இருப்பார். அப்போ எப்போ நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீங்களோ அப்போ தான் உங்கள் விருப்பத்தின் பக்கம் நீங்கள் வர்றீங்க. எப்போ நீங்கள் உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதுதான் நல்லாகக்கூடிய தருணம். அப்போ விருப்பம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. உங்கள் மனதில் என்ன விருப்பமாக இறைவன் கொடுத்தானோ அந்த இறை அறிவிப்பாக அந்த இறையிட்டருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துச்சோ அந்த மெசேஜை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லாயிரும். அந்த நோய் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இறைவன் கொடுத்த விருப்பத்தை நீங்கள் நிராகரிச்சதன் காரணமாக என்னாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நோய் வந்துடுச்சு. திரும்பவும் இந்த நோயின் மூலிமா என்னென்னு சொன்னால், நீங்கள் திரும்ப உங்கள் விருப்பத்தின் பக்கம் நீங்கள் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிற அந்த நிராகரித்த விருப்பத்தை திரும்ப நீங்கள் அடைகிறீங்க. அதுக்கு தான் இந்த நோய் சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நல்லாகணும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நல்லாயிரும். உங்கள் உள்ளங்களில் என்னென்ன விருப்பங்களாக இருக்கோ அதை நீங்கள் நிராகரிக்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நோயும் சரி, உங்களுடைய வறுமையும் சரி, கண்டிப்பாக சரியாகக்கூடியதாக இருக்குது. நன்றி.